உலகத்தில் நம்ம எதை கொண்டு வந்தோம்? அதை இழந்து போய் நிற்கிறதுக்கு. வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு சங்கடத்தில், ஏதோ ஒரு கவலையினால ஆட்பட்டு இருக்குமா, கடந்து போகிறதுக்கு வழியை பார்க்கணும். இங்கே எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது. ஓகே, ஒரே ஒரு நாளில் கடந்து போக வேண்டிய வாழ்க்கையை, ஒரே ஒரு நாளில் கடந்து போக வேண்டிய கவலைப்படுகின்ற வாழ்க்கையை சேர்த்து 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 வச்சு அது ஒரு புத்தகமாக எழுதாதீங்க, சரியா? இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் தெரியுமா? பொய்க்கு ஜோடனை காட்டி உண்மையை கசக்கி குப்பையில் போடக்கூடிய உலகம். அதனால் நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல்னால நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கவலைப்படுன்ற அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு வருஷத்துடைய 365 நாட்கள் அப்படிங்கிறது 365 வாய்ப்புகளுக்கு சமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை பார்க்கணும். நம்ம மனசு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் வாழலாம் அப்படின்னா வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் நம்ம வாழ நமக்கு சொல்லி கொடுக்கறது எது தெரியுமா? பணம் காசு கிடையாது, நம்ம மனசு தான். அதனால் இந்த மனசு அப்படிங்கிறத கவலைகள் நிரப்பக்கூடிய குப்பை தொட்டியாக மாற்றிவிடக்கூடாது. வைரமுத்து அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதனால் மனசை நம்ம எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, இன்றைக்கெலாம் அந்த காலத்துலலாம் நல்ல மார்க் எடுக்கலை அப்படின்னா அவ்வளோ வேதனைப்படுறாங்க. மதிப்பெண்கள் வாழ்க்கை கிடையாது, மதிக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்.